சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தமிழக காவல்துறை மனசாட்சிப்படி கடமையாற்றி கள்ளச்சாராயத்தை தடுத்திருக்க வேண்டும் என கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் மேற்கு வங்க மாநில உதய தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த கவர்னர் CP ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். தமிழக காவல்துறையினர் சில நேரங்களில் சமூக சிந்தனையை மறந்து விடுகிறார்கள். பிரச்சனைக்கு அதுவே அடிப்படை காரணமாக அமைகிறது. எனவே கள்ளச்சாராய பிரச்சனையில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதில் அர்த்தமில்லை. காவல்துறை மனசாட்சிப்படி நடந்து கடமையாற்றும் போது இதுபோன்ற குற்றங்களை தடுக்க முடியும். கள்ளச்சாராயம் வேறு, சாராயம் வேறு, இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது. எனவே சாராயத்தை ஒழிக்க எடுக்கும் முயற்சியானது கள்ளச்சாராயத்திற்கு வழிவகுத்துவிடக் கூடாது. தமிழக அரசு காவல்துறையை முடுக்கிவிட்டு கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும். காவல்துறையில் தவறு செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் சாராய கடைகள் மூடும் திட்டமில்லை என்றார். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில், இந்திய குடியரசுத் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை எனது சார்பிலும் புதுவை மக்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சிக்கான உங்களின் அர்ப்பணிப்பு பாராட்டிற்குரியது. அதுவே எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. கடவுள் உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளுடன் தேச சேவைக்கு அருள் புரியட்டும் என்றார். புதுவை மாநிலத்தில் 18,779 மீனவ குடும்பங்களுக்கு நிகழாண்டுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை முதல்வர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். புதுவையில் ஆண்டுதோறும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த தடைக்காலங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீன்வளத்துறை சார்பில் மீனவ குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 6,500 வழங்கப்படுகிறது. நிகழாண்டில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 18,779 மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக மீன்வளத்துறை ரூபாய் 12,20,00,000 ஒதுக்கியுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி நிவாரணத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள வைரம் சில்க்ஸ் கடையின் மேல்தளத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அணைத்தனர். புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதியில் பிரபலமான வைரம் சில்க்ஸ் கடை உள்ளது. 2 மாடி கொண்ட இந்த கடையின் மொட்டை மாடியில் இன்று மதியம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் அளித்தனர். அதன் பேரில் தீயணைப்பு துறை வீரர்கள் விரைந்து வந்து மொட்டை மாடியில் இருந்த தீயை தண்ணீர் பீச்சி அடித்து அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தீ விபத்து குறித்த பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் மொட்டை மாடியில் கடையில் இருந்த குப்பைகளும் தேவையில்லாத பொருட்களும் எரிந்தது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் JCB இயந்திரம் மூலம் அகற்றிய போது சாலையோரம் இருந்த விநாயகர் சிலையை அகற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளில் சாலையோர கடைகள், வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையினை வைத்து நடைபாதையினை ஆக்கிரமித்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக நகராட்சிக்கு தொடர் புகார் வந்தது. இதனை அடுத்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவின் பேரில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காந்தி வீதியில் நடைபாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றப்பட்டன. மேலும் வாரம் ஒரு வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என ஆணையர் கந்தசாமி தெரிவித்திருந்தார். அதன்படி மிஷன் வீதியில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. பெரிய கடை போலீசார் உதவியுடன் 50க்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சிலர் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். இதனிடையே கலவை கல்லூரி எதிரே உள்ள சாலை சந்திப்பில் ஆட்டோ தொழிலாளர்கள் வைத்து வழிபட்டு வந்த விநாயகர் சிலையை நகராட்சி ஊழியர்கள் JCB இயந்திரம் மூலம் அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றிய நகராட்சி ஊழியர்களிடம் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அனுமதியின்றி பேனர் வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். மேலும் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி, கல்வி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பேனர்களை அகற்றும் பணி நேற்று இரவு வரை நடந்தது. அதில் வீராம்பட்டினம் சாலையில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி வாழ்த்து பேனரை அகற்றிய போது அந்த கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கடும் எதிர்ப்பு நகராட்சி ஊழியர்களிடம் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் தான் உயிரிழப்பு அதிகரித்ததாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டோரை சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், விஷச்சாராயம் அருந்தி 3 பெண்கள் உட்பட இதுவரை 48 பேர் உயிரிழந்துள்ளனர். விஷச்சாராயம் அருந்திய 9 பெண்கள் உட்பட 168 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதிக்கப்பட்டோருக்கு உடனே சிகிச்சை அளிக்கப்பட்டது. வீடுகள் தோறும் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனையில் சேர்த்தோம். சிகிச்சை பெற தயங்கிய 55 பேருக்கு மருத்துவமனை அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 600 படுக்கை வசதி கொண்ட கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க கள்ளக்குறிச்சியில் கூடுதலாக 50 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன. பாதிக்கப்பட்ட சிலர் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டன. எரியும் நெருப்பில் குளிர்காய்வதை போல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு உள்ளது. ஓம்ப்ரசோல் மாத்திரை பற்றாக்குறை இருப்பதால் உயிரிழப்பு அதிகரித்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். ஆனால் நம்மிடம் 4.42 கோடி ஓம்ப்ரசோல் மாத்திரைகள் இருப்பு உள்ளது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விஷச்சாராயம் அருந்தி 53 பேர் உயிரிழந்தனர். 2001 யாரும் ஜெயலலிதாவை பதவி விலக சொல்லவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க திருவண்ணாமலை, திருச்சி, சேலம், விழுப்புரம் என பல மாவட்டங்களில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு 67 மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றக்கூடியவர்களுடன் இணைந்து 24 மணி நேரமும் பணியாற்றி வருகின்றனர். கள்ளக்குறிச்சிக்கு கூடுதலாக 37 மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றார். தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. PRTC நிர்வாகம் 2018ஆம் ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி தினக்கூலி ஊழியர்களை மாற்றி 150 காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். மகளிர் நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் 3 மாதத்திற்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்க நிர்வாகிகள் அருள்மணி, வெங்கடேசன், இருசப்பன், விஜயராகவன், பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்தவர் சிவராம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.
யோகாவை சிரமமாக நினைக்காமல் கலையாக நினைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என சர்வதேச யோகா தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை பள்ளி கல்வித்துறை சார்பில் 10வது சர்வதேச யோகா திருவிழா இன்று கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், பள்ளி கல்லூரி மற்றும் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை என 3500க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, யோகா எவ்வளவு முக்கியமானது என்பதை திருக்கோவில்களில் உள்ள சிற்பங்களின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லாம் யோகாவின் மூலமாகத்தான் மனதை கட்டுக்குள் வைத்திருந்தனர். உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் யோகாவினை நாம் கலையாக நினைத்து தினமும் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். காரைக்காலில் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் யோகா தின நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான யோகாசனங்கள் கற்றுத்தரப்பட்டன. சுற்றுலா வளர்ச்சி கழக சீனியர் கேட்டரிங் மேலாளருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி வழங்க நினைக்கும் சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர், புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா, ஆளுநர் மாளிகையில் சாதாரண பணியாளராக பணியில் சேர்ந்த இவருக்கு 25 ஆண்டுகள் ஆளுநர் மாளிகையில் அதிகார தோரணையில் இருந்து வந்தார் என்று கூறிய அவர், பல ஆளுநர்களை கையில் வைத்துக்கொண்டு 350 கோடிக்கு மேல் சம்பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா என்பவருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி கொடுக்க நினைக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மேலாண் இயக்குனர் அந்த கோப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல அமைப்புகள் ஒன்று திரட்டி கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர உபகரணங்கள் அளவு திருத்த பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 24/6/2024 திங்கட்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து பகல் 1:30 மணி வரை கீழ் குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு மின்துறை அறிவித்துள்ளது. ஜிஎன் பாளையம், நடராஜன் நகர், எழில் நகர், வெண்ணிசாமி நகர், திருக்குறளார் நகர், வசந்தம் நகர், ஆனந்தம் நகர், கணபதி நகர், விஐபி நகர், திருமலை தாயார் நகர், திருமலை வாசன் நகர், நேதாஜ் சுபாஷ் சந்திரபோஸ் நகர், தென்றல் நகர், பாலாஜி நகர், வயல்வெளி, ரோஜா நகர், அரும்பார்த்தபுரம், தக்கக்குட்டை, மூலகுளம், ஜே நகர், அன்னை தெரேசா நகர், உழவர்கரை, நண்பர்கள் நகர், சிவகாமி நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், தேவா நகர், உழவர்கரை பேட், செல்லப்பாப்பு நகர், அன்னை நகர், அபிராமி நகர், கல்யாண சுந்தரமூர்த்தி நகர், ஜெயா நகர், கமலம் நகர், அணைக்கரை, புதுநகர் ஒரு பகுதி, ராமலிங்கா நகர், தட்சணாமூர்த்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், வில்லியனூர் பத்மினி நகர், வசந்தம் நகர், ஆத்துவாய்க்கால்பேட், திருக்காமேஸ்வரர் நகர், மூர்த்தி நகர் ஒரு பகுதி, சிவகணபதி நகர், ஆரியபாளையம், பாரதி நகர், கண்ணகி நகர், கோட்டைமேடு, எஸ்எம்விபுரம் மேற்கு, பரசுராமபுரம், பெருமாள்புரம், கிருஷ்ணா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஊசுடு தொகுதி குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்ற 10வது சர்வதேச யோகா தின விழாவில்
அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்து அசத்தினார். நாடு முழுவதும் இன்று உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 10வது உலக யோகா தின விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை பற்றியும் அதன் நன்மைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் யோகாசனங்களை செய்து அசத்தினார். இதில் யோகா மைய நிறுவனர் பிரகாசம் செயல்முறை விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு, கூடப்பாக்கம், தொண்டமாநத்தம், பிள்ளையார் குப்பம் ஆகிய பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி 20ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 17ஆம் தேதி கருட சேவையும் 18ஆம் தேதி மஞ்சள் நீர் வசந்தோத்சவமும் உள்புறப்பாடும் நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை 7 மணிக்கு நடந்தது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராசிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு இழுத்து சென்றனர். தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சொரப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் அருகில் உள்ள தமிழக பகுதியான சொரப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தீமிதி விழாவில் சொரப்பூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். சிறப்பு அலங்காரத்தில் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கும் இடத்தில் என்ன கட்டுமானம் கொண்டு வரப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இங்கே அமைக்கப்பட உள்ள திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன. கோயம்பேடுவில் உள்ள பரபரப்பான பேருந்து நிலையம் விரைவில் கலாச்சார, வணிக மற்றும் நிதி மையமாக மாற்றப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அதே சமயம் ஒரு சில பேருந்துகள், மாநகர பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயங்குகின்றன. ஈசிஆர் நோக்கி செல்லும் பேருந்துகள், பெங்களூர் செல்லும் பேருந்துகள் தொடர்ந்து கோயம்பேட்டிலிருந்து இயங்கும். இந்த வருட கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக கோயம்பேடு பேருந்து நிலைய பயன்பாடு நிறுத்தப்படும். இங்கே பல்வேறு திட்டங்கள் வர உள்ளன. கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட்டில் குடியிருப்புகள், சில IT நிறுவனங்கள், விளையாட்டு தொடர்பான திட்டங்கள் வர உள்ளன. அங்கே விளையாட்டு அரங்கம், ஹைரைஸ் கட்டிடம் ஒன்றும் வர உள்ளது. ஏற்கனவே கோயம்பேடு மார்க்கெட் காலியாகிவிட்டது. இதனை அடுத்து கோயம்பேடு பேருந்து நிலையமும் மூடப்பட உள்ளது. இந்நிலையில் இங்கே அமைக்கப்பட உள்ள திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன. கோயம்பேடுவில் உள்ள பரபரப்பான பேருந்து நிலையம் விரைவில் கலாச்சார மற்றும் வணிக மற்றும் நிதி மையமாக மாற்றப்படும். மெட்ரோ இணைப்புடன் நிரந்தர திறந்தவெளி சந்தையை உருவாக்க உள்ளனர். மிகப்பெரிய ஃபுட் பிளாசா மற்றும் கிராஃப்ட் பஜார் மற்றும் நிதி நிறுவனங்கள்
மற்றும் அரசு அலுவலகங்கள் கட்டுவதற்கான கட்டிடங்களை உருவாக்க CMDA திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா ஆதரிக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தையின் நோக்கம் மற்றும் தன்மை ஆகியவை அந்த இரு நாடுகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும். நாங்கள் அதை தீர்மானிக்க முடியாது. உயர்மட்ட பயங்கரவாத எதிர்ப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு திறன் மேம்பாட்டு திட்டங்களில் பாகிஸ்தானுடன் அமெரிக்க பாதுகாப்பு கூட்டாளியாக இருக்கிறது. மேலும் அமெரிக்கா பாகிஸ்தான் இராணுவத்திற்கு இடையிலான கூட்டு பயிற்சிகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பாகிஸ்தான் தலைவர்களுடன் நாங்கள் தொடர்ந்து உரையாடி வருகிறோம். மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான எங்களது வருடாந்திர உரையாடல்கள் மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பிராந்திய பாதுகாப்பு குறித்து விரிவாக விவாதிப்போம். இவ்வாறு மேத்யூ மில்லர் தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஜஸ்பிரித் பும்ராவை பவுலிங் பயிற்சியாளர் பராஸ் ஆம்ரே கூட கண்டுகொள்ள மாட்டார் என்றும், பும்ராவின் பவுலிங் குறித்து எந்த அணியில் யாரும் எந்த கருத்தையும் கூறவும் மாட்டோம் என்றும் அக்சர் பட்டேல் தெரிவித்துள்ளார். பும்ராவின் செயல்பாடுகள் மீது இந்திய அணி நிர்வாகம் வைத்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அக்சரின் கருத்து பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு சூரியகுமார் யாதவின் பேட்டிங் முக்கிய காரணமாக இருந்தாலும் பும்ராவின் பவுலிங் பலரையும் வியக்க வைத்துள்ளது. ஏனென்றால் பார்படாஸ் மைதானம் நியூயார்க் மைதானத்தை போல் பவுலர்களுக்கு சாதகமான பிட்ச் கிடையாது. இந்த பிட்சில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் இணைந்து 181 ரன்கள் விளாசிய போதே பேட்டிங் செய்ய முடியும் என்று கணிக்கப்பட்டது. அப்படியான ஒரு பிட்சில் பும்ரா 4 ஓவர்கள் வீசி 7 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 20 டாட் பால்கள் உட்பட 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். சராசரியாக ஒரு ஓவருக்கு 2 ரன்களை கூட பும்ரா விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் வெற்றிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அக்சர் பட்டேல் பேசுகையில், பும்ரா எப்போதுமே உலகத்தரம் வாய்ந்த பவுலர். இந்திய அணி எவ்வளவு மோசமான சூழலில் இருந்தாலும் ஆட்டத்தை எளிதாக மாற்றும் வல்லமை கொண்டவர் பும்ரா. இந்திய அணியின் பும்ராவின் பவுலிங்கை பற்றி யாரும் அவரிடம் பேச மாட்டார்கள். அவருக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது நன்றாக தெரியும். ஒரு விஷயம் சரியாக நடக்கும்போது பவுலிங் பயிற்சியாளர்கள் எந்த மாற்றத்தையும் அறிவுறுத்த மாட்டார். ஏனென்றால் அது பவுலரின் மூளையில் சில குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்திய பவுலிங் பயிற்சியாளர் பராஸ் ஆம்ரே பும்ராவை தட்டி கொடுக்க மட்டுமே பேசுவார். பவுலர்களின் ஆலோசனையில் போது பும்ராவிடம் உன் மனநிலை எப்படி இருக்கிறதோ, என்ன தோன்றுகிறதோ அதனை சரியாக செயல்படுத்து என்றே அறிவுறுத்துவார். எனது பவுலிங்கை பொறுத்தவரை மற்றவர்களின் பவுலிங்கை பார்க்க மாட்டேன். எனது திட்டம் என்ன, என்னுடைய ரோல் என்ன என்பதில் தான் கவனம் செலுத்துவேன். இந்த பிட்சில் 2 பந்துகளை வீசிய போது ஸ்லோயர் பந்தை வீசினால் சரியாக இருக்கும் என்று கணித்தேன். அது பலம் கொடுத்தது என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.